4th அக்டோபர் மார்க்கெட் வந்து டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் நிஃப்டி எவ்வளோ டவுனாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதையை சேனல் ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஷேர் வாங்குவதும் விற்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 4th அக்டோபரில் அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எது டாப் கெய்னர்ஸ்னு பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,250 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வந்து ஒரு 5 ரீசன் சொல்லியிருந்தாங்க. இந்த போர், இஸ்ரேல் நடக்கக்கூடிய போர்னால தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட்டு மோஸ்ட்லி வந்து எஃப்ஐஎஸ் வந்து நிறையா செல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, டிஐஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நிஃப்டி வந்து ஹையஸ்ட்டாக வந்து 25,485 வரைக்கும் போயிருக்குது. லோவஸ்ட்டாக 24,966 வரைக்குமே போயிருக்கு. சரிங்களா? ஸோ நிறையா நேற்றிருந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. 24,000 டச் பண்ணிருச்சு. ஸோ டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 1% மேலே ஏறி இருக்குது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் இதுவுமே 1%. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் இது நியர்லி 1%. டெக் மகேந்திரா ஒரு 70% பக்கம் கெயின் ஆகிருக்கு. அடுத்து டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஃபின் சர்வீஸ், அடுத்து நெஸ்லே இந்தியா, ஹீரோ மோட்டார் காப்பு, பாரத் பெட்ரோலியம். ஸோ இந்த ஆயில் மார்க்கெட் எல்லாமே மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நிறைய அடி வாங்கியிருக்கு. மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகிருக்குங்க. சரிங்களா? ஸோ மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் பதட்டத்தினால நம்மளுக்கு ஆயில் சப்ளை வந்து டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆயிலுடைய டாலர் விலையும் அதிகமாகிட்டுருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து மிட் கேப்பில் எதெல்லாமே டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபினான்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அடுத்தது கேபிஐ டெக்னாலஜி. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், எல்என்டி ஃபைனான்ஸ், டாடா கம்யூனிகேஷன், எஸ்ஆர்எஃப், ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஸோ இவங்கெல்லாம் மிட் கேப்பில் வந்து டாப் கெய்னர்ஸாகவும் டாப் லூசர்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வேல்யூபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுனாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. டாப் கெய்னர்ஸில் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க்கு, பிரிமல் பார்மா, டேட்டா பேட்டன், அமர்ராஜா பேட்டரி மொபிலிட்டி, குஜராத் ஸ்டேட் பெட்ரோனெட். டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா சம்பல் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் அண்ட் ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா, குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர், ஹொனாசா கன்சியூமர், ப்ளூ ஸ்டார். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனாக இருக்குது. ஸோ நல்ல வேல்யூபுளான ஸ்டாக்ஸ் முடிஞ்சிங்கன்னா வாங்கிக்கோங்க ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸில் வந்து. அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எதெல்லாமே டாப் வால்யூம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, டாட்டா மோட்டார், டாட்டா ஸ்டீலு, ஐடிசி, அதே மாதிரி என்டிபிசி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நல்ல வேல்யூபுளாக ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப்டேட் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸை பொறுத்து தான் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.